நீர் என்னோடு இருக்க ஆமென். நிழல்களை என் கண்ணீரையோ ஆமென். என் அலைச்சல்களை என் கண்ணீரையோ ஆமென். என் கண்ணீரையோ என் கண்ணீரையோ. ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளில் நான் பயப்படும் நாட்கள் ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்கள் உம்மை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கூட பேசுகிறப்பா மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 84வது சங்கீதம் 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 84 6, 7 வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்த வேத பகுதி. ஆமென். ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே இந்த வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கு, அதிலே பயணிக்கிற அனுபவம், இதையே மனதிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப ஓட வைத்து கொண்டே இருந்தார். ஆமென். இன்று பேசும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறதை ஆவியில் அதிகமாய் உணர்ந்தேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. தவிர்க்க முடிகிற காரியங்கள் உண்டு. நம்ம லைஃப்ல சில காரியத்தை வேண்டான்னு வைக்கலாம். வேண்டான்னு வச்சா அந்த காரியத்தின் அழுகைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தப்பலாம். சில காரியத்தை வேண்டான்னு வைக்கலாம். ஆனால் தவிர்க்க முடியாத சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வரும் பாருங்க, அதெல்லாம் வேண்டான்னு வைக்கவே முடியாது. அந்த பாதையில் நீங்க பயணித்து தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல நீங்க நின்று தான் ஆக வேண்டும். அந்த காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம லைஃப்ல வரும்போது பல நேரத்தில் நாம் ரொம்ப உடைந்து போய் விடுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அல்லவா, இந்த வேலையிலிருந்து விலகுனா ரொம்ப நல்லா இருக்கும், ஆகிலும் நான் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன் அப்படி சொல்றார். அதை தவிர்க்கவே முடியாது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு லைஃப்ல நீங்க என்ன பண்ணாலும் எங்க சுத்தினாலும் அந்த இடத்துல நிற்பீங்க. தவிர்க்கவே முடியாத சில பகுதிகள் நம்ம லைஃப்ல உண்டு. அதுல ஒன்றுதான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த கண்ணீரின் அனுபவம், இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். இந்த கண்ணீரின் அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பயணமாக பார்க்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது பயணம். நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தை அடைய நாம் சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளிலே பயணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆகாரை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டதென்றால் ஒரு ஊற்றின் அண்டையிலே கொண்டு போய் விட்டது. யாக்கோபை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டதென்றால் யாபோக்காற்றின் கரையிலே கொண்டு போய் விட்டது. அங்கேதான் அவனுடைய அடையாளம் மாறப்படுகிறது. அன்னாளை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டது தெரியுமா? தேவ சமூகத்திலே கொண்டு போய் விட்டது. பல நேரத்தில் இன்னைக்கு இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு உங்களை ஒரு தண்ணீர் அண்டையில
கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. யாபோக்காற்றின் கரையிலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன இந்த மூவரும் அழுது தோற்றவர்கள் அல்ல, அழுது ஜெயித்தவர்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, நீ அழுது தோக்க போறதில்லை. ஜீசஸ், நீ அழுது ஜெயிக்க போகிறாய். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் அண்டையிலே ஆகார கொண்டு போய் இந்த கண்ணீர் விடுது பாருங்க, அது அவளுக்கு அவள் தலைமுறைக்கு வாழ்வை கொடுக்குது. யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபை கொண்டு வந்து இந்த கண்ணீர் விடுது பாருங்க, அது அவன் வாழ்க்கையில போராடி ஜெயிக்க வைக்குது. ஆமே, தேவ சமூகத்திலே இந்த அன்னாளை இந்த கண்ணீர் கொண்டு வந்து விடுது பாருங்க. ஆமென். எல்கானா அன்னாளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்றார். அந்த கண்ணீர் துடைக்கப்படாததுக்காக ஸ்தோத்திரம். எங்க நம்ம நிக்கணுமோ அங்க இந்த கண்ணீர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் நடந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அந்த கரையில் இருக்கிறேன். யாபோக்காற்றின் கரையில், அந்த பெனியல்ல தேவனோட ஆண்டவரே என்ன விடு நான் போகட்டும்னு சொல்ற அளவுக்கு ஒரு நெருக்கத்துல இந்த கண்ணீர் என்னை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை திறந்தா ஊற்றண்டையில ஆமென். அன்னாள் சொல்றா, ஆமா, என் இருதயம் களி கூறுகிறது என்று. ஆமென். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, பகைஞர் மேல என் வாய் திறந்தது. எந்த இடத்துல இந்த கண்ணீர் கொண்டு வந்து விட்டதோ அதுவரைக்கும் அன்னாளுக்கு பேசவே முடியல. அன்னாளுக்கு எதிராக பெனினாள் எத்தனை வார்த்தைகளை தொடுத்தால் தெரியுமா? அதற்கெல்லாம் பதில் பேசினதாக வேதம் சொல்லவே இல்லை. மாறாக அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆமா, இந்த கண்ணீர் என்பது ஒரு பயணம். இந்த பாதையிலே தேவன் அனுமதித்து பயணிக்கிறவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை. நாம சில சொல்லுவாங்க, அழுது, கரெக்டா சொல்றீங்க, அழுது நீங்க சாதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எல்லார் முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி கண்ணீரெல்லாம் துடைப்பார். மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. ஆமென். இயேசு அழைக்கிறார். இந்த ஊற்றண்டையில வா, அவர் சமூகத்தில் வா, அந்த யாபோக்காற்றின் கரையிலே வா. ஆவலாய் உன்னை கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, உனக்கு ஒரு நற்செய்தி. நீ அந்த ஊற்றின் அருகிலே தான் இருக்கிறாய், அந்த யாபோக்காற்றின் கரையிலே தான் இருக்கிறாய், நீ அவர் சமூகத்தில் தான் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென். ஊற்றின் அருகில் இருக்கிறதை அறியணும்னா கண்ணு திறக்கணும். யாபோக்காற்றின் கரையில் இருக்கிறதை அறியணும்னா அப்பா தொடணும். ஹல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார், சிலரை கர்த்தர் இன்னைக்கு தொட போகிறார், சிலருக்கு கர்த்தர் ரேமாவாக வார்த்தை அனுப்ப போறார். இந்த அனுபவத்தோடு தான் இங்கிருந்து புறப்பட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அலைந்து தெரிந்தேன். ஆகாரின் வாழ்க்கையில் அந்த சம்பவங்களை வைத்துதான் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21 நல்ல தெரிந்து பழகின வேத பகுதி. இந்த வழிபீடத்திலிருந்து பல முறை சொல்லப்பட்ட செய்திகளும் கூட. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக நம்மோடு பேச விரும்புகிறார். நமக்கு தெரியும்,
இந்த ஆகார் போய் உட்கார்ந்து அழுறான், அதிகமாய் அழுகிறாள். அதனுடைய 19வது வசனத்தை பார்க்கும்போது 17 முதல் பார்த்தால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதன் பிறகு 19 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். 16 கடைசியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? அவள் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 16 அழுதாள் இருக்கும். 17 கர்த்தர் சொல்றார், நான் சத்தத்தை கேட்டேன் 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 சொல்றார். 19வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வர கண்ணீர் கண்ணீர் இருந்தது. அதன் பிறகு எப்படி மாறுது தெரியுமா? தண்ணீர் தண்ணீர்னு மாறுது. அதன் அர்த்தம் என்ன? ஆமே, கண்ணீர் வந்து ஆமே வலியின் அடையாளம் என்றால் தண்ணீர் வாழ்வின் அடையாளம். ஹல்லேலூயா. உங்களை வலியின் அடையாளமாகவே இந்த உலகம் பார்க்கலாம். கர்த்தர் இடைப்பட்டால் வலியின் அடையாளம் எல்லாம் வாழ்வின் அடையாளமாக மாறும். ஆமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணீர் என் கடந்த காலம் ஆகும். சொன்னீங்களா? எனக்கு ஏன் சவுண்ட் தான் ஹெவியா கேக்குது. ஆமே, கண்ணீர் என் கடந்த காலம் ஆகும், தண்ணீர் என் எதிர்காலமாகும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இடைப்பட்டால் இந்த கண்ணீரின் பாதையில கர்த்தர் இடைப்பட்டால், ஹல்லேலூயா. ஆமே, நாம் மெடிடேஷன்ல கேட்டோமே, மார்த்தாள் மரியாள். லாசரு வியாதியா இருந்த போது இயேசு அங்க வரவில்லை. ஆமே, வியாதி மார்த்தாள் மரியாளுக்கு துக்கத்தை கொடுத்தது. மரணம் மார்த்தாள் மரியாளுக்கு எதை கொடுத்தது தெரியுமா? அழுகையை கொடுத்தது. வியாதியில் இருக்கும்போது மார்த்தாள் மரியாள் அழல, ஆனா ஃபீல் பண்ணாங்க, ஐயோ இப்படி ஆயிட்டேன். சில பாதையில கர்த்தர் இடைப்படணும்னா நம் கண்களில் என்ன வர வேண்டியது இருக்கிறது தெரியுமா? கண்ணீர் வர வேண்டி இருக்கிறது. வியாதியா இருக்கும்போது இயேசு வந்தார் வைங்களேன், இவங்க இப்படி சொல்லி அழுதுருப்பாங்களா? இல்ல. அதனாலதான் சொன்னேன், நம்ம லைஃப்ல சில தவிர்க்க முடியாத பகுதிகள் இருக்கிறது. அதை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். அதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இயேசு சொல்வார், இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவது பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் வலியின் அடையாளம், தண்ணீர் வாழ்வின் அடையாளம். ஆண்டவர் சமூகத்திலிருந்து கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தண்ணீரின் அனுபவம் கர்த்தர் காண்பித்து தருவார். யோபு 14வது அதிகாரத்தில் ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டென்று 7, 8, 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும், வெட்டி போடப்பட்டாலும், ஆமென், பழையதானாலும், மண்ணிலே செத்து போனாலும் அதுக்கு என்ன வந்தால் போதும் தெரியுமா? தண்ணீரின் வாசனையினால் துளிர்த்து ஈழ மரம் போல கீழே விடும். ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் சொல்வீங்க, என் அப்பா மேல எனக்கு இந்த நம்பிக்கை உண்டு. ஆமென். பழையதானாலும் வெட்டி போடப்பட்டாலும் தண்ணீரின் வாசனை போதும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. என் கண்ணீர் தண்ணீராய் மாறும். என் கண்ணீர் தண்ணீராய் மாறும். என் கண்ணீர். இந்த கூடாரத்திலிருந்து யாக்கோபு 22 வருடம் கண்ணீர் வடித்தான் தலைமுறைக்காக. பின் நாட்களிலே இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, கர்த்தர் அவன் கண்களை திறந்து காண்பித்த போது அவன் என்ன பார்க்கிறான் தெரியுமா? இந்த கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? பரவி பாய்கிற நதி போல இருக்கிறது, ஆறுகளை போல இருக்கிறது. ஒருவன் பல வருடம் வடித்த கண்ணீர் தலைமுறையை இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வாத வாய்க்காலாய்
ஹalleluya. ஆமென். சில நேரத்தில் சில அழுகையின் பள்ளத்தாக்கில் நமக்காக, நம் துணைக்காக, பிள்ளைகளுக்காக, அல்லது சில ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஒரு அழுத்தம் நம் மனதை வந்து அழுத்தி அது கண்ணீராய் மட்டுமே வெளியே வரும், வேற எப்படியும் வெளியே வராது. சில அழுத்தங்கள் வந்து அழுதாதான் தீரும். அழுதா என்ன கேட்டாலும் தீராது. என்ன சொன்ன சில அழுத்தங்கள் அழுதால் தான் தீரும். ஆமென். இவள் அழைத்து திரிகிறாள். இந்த ஆகாரின் அழுகையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வீட்டு விட்டு விரட்டும் போது ஆகார் அழவில்லை. இவ்வளவு வருஷம் இந்த ஆகார் வந்து பிரயாசப்பட்ட அந்த வீட்டுல அடிமை பெண். அவங்க உள்ளவானா உள்ள போனோம், வெளியே போனா வெளியே போனோம். இதுதான் ஆகாருடைய நிலைமை. இவ்வளவு நாள் அவப்பட்ட பிரயாசத்துக்கு அவளுக்கு கிடைத்தது என்னன்னு பார்த்தா ஒரு துருத்தி தண்ணீர். வேற எதுவும் ஆபிரகாம் கொடுத்தது போல தெரியல. அதுவும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு துருத்தி தண்ணீரை, அந்த ஒரு துருத்தியை தான் தூக்கிட்டு போக முடியும். ஒரு பெரிய துருத்தி, அந்த ஒரு துருத்தியை தான் தூக்கிட்டு போக முடியும். அதுவும் அவ மேல வச்சு தூக்கிட்டு போறான். நான் இவ்வளவு நாள் இந்த வீட்டில் வேலை பார்த்ததுக்கு, இவ்வளவு நாள் இங்கே நின்று பிரயாசப்பட்டதுக்கு எனக்கு இவ்வளவு தான் பலனா? வேற எதுவும் பணமோ பொருளோ? ஆபிரகாமின் மறுமனையாட்டிகள் கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் பரிசு பொருட்களை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது கிஃப்டோ, இன்னும் இஸ்மவேல இதை நீ வச்சுக்கோனா, இதை நீ பாக்கெட்டில் வச்சுக்க போறவில்ல, டீ வடை ஏதாவது வாங்கி, ஒண்ணுமே இல்லை. அப்போ என் பிரயாசத்துக்கும் பலன் இல்லை, இருந்த வாசலும் இதெல்லாம் நினைச்சு இந்த ஆகார் ஆளவே இல்லை. இந்த ஆகார் புறப்பட்டு போய் அப்படின்னு இருக்கு. 14வது வசனத்துல, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்தான். அப்ப ஃபர்ஸ்ட் எதை தான் கொடுக்கிறான் தெரியுமா? துருத்தி தண்ணி. ஆமா. அதன் பிறகு பிள்ளையும் முதல்ல இதை பிடிச்சாச்சு, அடுத்து பிள்ளைய பிடி. ஆமா. அப்ப ஒரு கை எதை பிடிக்குது? தண்ணிய பிடிக்குது. இன்னொரு கை எதை பிடிக்குது? பிள்ளைய பிடிக்குது. அவள் புறப்பட்டு போனாள் அப்படின்னு இருக்கு. அவளை விரட்டினான் இல்ல. அதாவது ஒரு இப்போ வந்து பாருங்க, சிலரை வந்து நீங்க போங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? போவாங்க. போகாம நின்றுட்டு இருந்தா கடைசியில் என்ன செஞ்சுதான் ஆகணும்? விரட்டதான் ஆகணும். இந்த ஆகாரம் பாருங்க, அழக்கூடிய, அதாவது இவள் அழக்கூடிய சூழ்நிலை. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அந்த இடத்துல அவ புறப்பட்டு போனாள். புறப்பட்டு போனாள். இவளுக்கு இருந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? இவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிகிறதற்கு முன்னமே ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இதான் அவளுடைய நம்பிக்கை. ஒரு கையில துருத்தி இருக்கு, துருத்தியில ஒரு கையை பிடிச்சிருக்கிறா, இன்னொரு கையை வந்து பிள்ளை மேல பிடிச்சிருக்கிறா. அது வரைக்கும் நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு என்று 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது செலவழிகிறது வரைக்கும் அவ அழல. செலவழிந்த பின்பு, அதாவது அவளுக்கு இருந்த மொத்த நம்பிக்கை உடையுது. சில நேரத்தில் நம்ம கூட இப்படிதான் நம்பி இருப்போம். அதாவது சொல்லுவாங்க சில கம்பெனியில், உங்களுக்கு இந்த மார்ச்சோட உங்களுக்கு வேலை முடிஞ்சு அப்படிம்பாங்க, ப்ராஜெக்ட் இல்லை, ஸோ உங்களுக்கு இன்னொரு மார்ச்சோட முடிந்தது, அல்லது பிப்ரவரியோட முடியும், இன்னும் இந்த மே வரைக்கும் தாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட், அதோட உங்களுக்கு விசா முடியுது, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது. அப்படி சொல்லும்போது ஒரு பக்கம் நமக்கு வேதனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு நம்பிக்கை எழும்ப ஆரம்பிக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த மார்ச் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு வேலை தருவார், இந்த மே முடிகிறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை தருவார். இந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்ய விடாது தெரியுமா? அளவிடாது. சில நம்பிக்கை வந்து நம்மை அளவிடாது. ஆமென்.
ஒருத்தன் உடைஞ்சு அழுறான், அவன் நம்பிக்கைக்கு மிஞ்சின காரியம் அவன் ஒண்ணு நம்பியிருந்தான் பாருங்க, அதுக்கு மிஞ்சின காரியம் அவனுக்கு நடந்துட்டு. அதனாலதான் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இல்லைன்னு வரும்போது அவனுக்கு அதான் அந்த அழுத்தம். அந்த அழுத்தம் அழுகை இல்லாமல் மாறவே மாறாது. இவளுடைய நம்பிக்கை, இவள் புறப்பட்டு போனாள் இருக்கு, புறப்பட்டு போனாள். இவ அங்க ஆர்கியூ பண்ணவே இல்லை, எதுவுமே பேசல, ஒண்ணுமே சொல்ல, நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்ன பண்ணிட்டோம், எதுவுமே. அவன் புறப்பட்டு போனான். ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடைக்கப்பட்டதாக இருக்கட்டும், எனக்கு ஒரு வாசல் திறக்கும். அவன் புறப்பட்டு போனான். அவளுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் இந்த ஊற்றை இவ அலைந்து திரியும் போது காண்பித்திருக்கலாம் அல்லவா? இந்த ஊற்று அவளுக்காகவே ஏற்படுத்தின, அவள் பிள்ளைக்காக ஏற்படுத்தின ஊற்று அல்லவா? ஃபுல்லா அலைந்து திரிந்தாள் என்று ஆமென் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அலைந்து திரிந்தாள் இருக்கு, அலைந்து திரிந்த அங்கேயும் இங்கேயும். அப்போ காட்டிற்கு இல்லை இல்லை இல்லை, அப்போ காண்பித்திருந்தால் இவள்கிட்ட என்ன மிஸ் ஆயிருக்கும் தெரியுமா? ஆமென். ஆண்டவரே, மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? ஆமென். அப்போ இந்த இடத்துல இவள் அலைந்த போது கர்த்தர் அவள் கண்களை அடைத்தார், இவள் அழுத போது கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். ஆமென். அல்லேலூயா. அலை தண்ணீர், ஒரு ஊற்று இருக்கு ஆல்ரெடி. அப்ப இந்த தண்ணீர் செலவழிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா காண்பித்திருக்கலாம். அதாவது நம்முடைய நம்பிக்கை உடையும் தெரியுமா? அந்த நம்பிக்கை உடையும் போது யாக்கோபு எப்படிங்க அழுதார்? ஏசா வருகிறான்ங்கிற செய்தி வந்ததும் யாக்கோபுக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நான் பயந்து இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க. என்னதான் சொன்னாலும் அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, நேரம் இல்லாததுனால தான் வாசிக்கல. ராத்திரியிலே அவன் அங்கே தங்கி, அதாவது ஜெபம் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 32வது அதிகாரத்தின் 9 முதல் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபித்து 12வது வசனத்துல பிரேயரை முடிக்கிறான். பிரேயரை முடிச்சாச்சு. ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லை? பதில் 2வது ஒரு சமாதானம். முதல்ல சமாதானம். நான் ஜெபமணி முடிச்சதும் எனக்கு ஒரு சமாதானம் வந்துட்டுன்னா நான் நின்றுவேன். முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு என்ன தேவை தெரியுமா? சமாதானம் தேவை. இவருக்கு சமாதானமே இல்லை. இவன் பார்க்குறான் பிரேயர்ல நைட்டோட நைட்டை எழும்பி என்ன பண்றா பாருங்க. அவன் தன் கைக்கு உதவிகளில் சிலதை ஏசாவுக்கு வெகுமானமாக அனுப்புறான். அனுப்பிட்டு ஒருத்தனை இதெல்லாம் நீ கொண்டு போன்னு சொல்லி அனுப்பி விடுறான். 17வது வசனத்துல முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகி ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் கேட்டா நீ சொல்லு, இது யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகி ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி அப்படின்னு சொல்லி அனுப்புறான். சரி, ஒரு டீம் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. 2வதாக 19 3வது வேலைக்காரனையும் இதே போல அவன் அனுப்புறான். எல்லாவற்றையும் அனுப்புனதுக்கு அப்புறம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. 23 அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி மீதி என்னெல்லாம் உண்டோ தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்த. இப்போ யாக்கோபு யாரா நிக்கிறான் தெரியுமா? நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நிறைய பேர் சில காரியங்கள் சால்வ் பண்றதுக்காக தேவ தயவை நாடாமல் மனித தயவை நாடி தங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அட்வொகேட்டுக்கு கொடுத்து சிலர் இடையில நிற்பாங்க, நாங்க பேசுறோம், இந்த காரியத்துக்கு நாங்க செய்யறோம், அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. கொடுத்து 20 வருஷ சம்பாத்தியத்தை அக்கறைப்படுத்துறான். ஒரு காரியத்தின் நிமித்தம், ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் 20 வருட சம்பாத்தியம்
அக்கறைப்படுத்தின பிறகு இனி தன்னிடத்திலிருந்து கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னதுதான் யாபோக்காற்றின் கரையில உக்காந்து என்ன செஞ்சான் தெரியுமா? அழுது கெஞ்சினான். 32வது அதிகாரத்துல முதல் ஜெபத்துல அவன் பயத்தை சொன்னானே தவிர அவன் என்ன செய்யல தெரியுமா? அழல. ஏன் அழல? ஏன்னா ஒருவேளை ஏசா வந்தாலும், ஏன்னா நம்ம ஆளு முந்தியே கொடுத்து வாங்கினவர். எதை கொடுத்து வாங்கினாரு? கூழ். இப்படி இப்படி பழகிட்டோன்னு வைங்களேன், ஒழுங்கா ஜவுமே வராது. ஒரு ஆமியன் சொல்லுங்க. ஆமா, என்ன இவங்களை எதை கொடு, 500 கொடு, 10, 200 கொடு. அவர் 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 கையில வாங்க மாட்டார். சரி, அவர் பாக்கெட்ல வை. சில கல்யாண வீட்டில் போடுவாங்க தெரியுமா, பரிசு பொருட்களை தவிர்க்க. அதன் அர்த்தம் என்ன? ஒழுங்கா காசா கொண்டு தந்துட்டு போ. நீ 10 ரூபா கிஃப்ட் வாங்கி தந்துட்டு 100 பேரை கூட்டு சாப்பிட்டு போவ. பரிசு பொருட்களை தவிர்க்கவும். அவங்களுக்கு பரிசே வேண்டாம். இப்படி பழகிட்டோம் வைங்களா, நமக்கு ஜெபம் ஒழுங்கா ஓடாது. ஆண்டவர் பார்த்தார், உன்கிட்ட இருக்கிறனால தானே நீ பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் உனக்கு திருப்தியே வராது பாரு. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் 20 வருட சம்பாத்தியத்தை ஏசா பிரச்சனையை சால்வ் ஆக்குறதுக்குன்னே வச்சுட்டான். சிலர் இப்படிதாங்க, தங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேஸை சால்வ் பண்றதுக்குன்னே கொண்டு போய் போட்டுருப்பான். எத்தனை எத்தனை பேர் இத்தனை வருட சம்பாத்தியம், சில சொத்தெல்லாம் வித்து 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 வித்து. இதே போல நிறைய சொல்லலாம். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக மொத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற நிலைமை இருக்கிறது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்த பின்பும் சற்றும் குணமடையாமல். இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. இப்ப யாக்கோபுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போதுதான் ஓசியா 12:4 இருக்கு, எடுக்க வேண்டாம், அவன் அழுது கெஞ்சினான். இப்பதான் அவன் என்ன சொல்ற தெரியுமா? என்னை ஆசீர்வதிய மாட்டவரே, என்னை ஆசீர்வதிய மாட்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிய. அழுறான். நம்ம லைஃப்ல தவிர்க்கவே முடியாத சில பகுதிகள் உண்டு. அதுதான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த பகுதியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பகுதியை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டா நமக்கு பின்னாடி வரவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டா. அதனாலதான் பைபிள்ல இருக்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அதான் சிவந்த யோர்தானை கடக்கும் போது ஆண்டு சொல்லி, அந்த கல்லெல்லாம் நாட்டு, ஒவ்வொரு கல்லையா நாட்டிட்டு வை. எதுக்கு? அடுத்த நாள் வந்து கும்பிடுறதுக்கா? இல்லை, நாளைக்கு வந்து தலைமுறை கேட்பான், சொல்லணும், இங்கதான்ப்பா வந்தோம் நாங்க. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். ஆமென் அப்பா. ராஜா ஏசப்பா, ராஜா அநாதையாய் அலைந்தே, அநாதையாய் அலைந்தே நான். ஆமென். அழாதே அழாதே என்று சொல்லி அழைத்தீரே. க்ளோரி. சொல்லுங்க அப்பா.
ராஜா ஏசப்பா ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. யாக்கோபு இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலை வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், என்னை ஆசீர்வதியும். கொடுத்து 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 ஆமென். இப்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கொடுத்து கொடுத்து இழந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு நீரோட்டாய் மாறும். ஒரு மரத்தை குறித்த ஆகல நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் இந்த தண்ணீரின் வாசனையில அது திரும்ப துளிர்க்குமானா, ஆமே, வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல நாகும் 2 இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் பலனை கெட்டியாய் பிடிச்சுக்கொள். வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி அதை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சில காரியத்தை ரொம்ப நம்பி இருப்போம், இது முடிகிறதுக்குள்ள இது நடக்கும். அந்த நம்பிக்கை நம்மை அளவிடாது. ஆனா அப்படி நடக்கலன்னு வரும் பாருங்க, அந்த நம்பிக்கை உடைஞ்சிரும். உடைஞ்சதும் போய் அவன் நம்பிக்கை நம்மை அளவிடாது. நம்பிக்கை நம்மை அளவிடாது. ஆண்டவரே, அப்ப ஏன் அந்த நம்பிக்கையை உடைய நீங்க அலோவ் பண்றீங்க? அந்த நம்பிக்கையை உடைய அலோவ் பண்றாரு தெரியுமா? சிலதை உடைச்சு அவர் திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமா, என் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கக்கூடாது தெரியுமா? அசைகிற நம்பிக்கையா இருக்கக்கூடாது, அசையாத நம்பிக்கையா, உறுதியான நம்பிக்கையா. ஆதியாகமம் 21:15 சொல்லப்பட்டிருக்கிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாள்? வனாந்தரத்துல. அப்போ இந்த பிள்ளைக்கு தண்ணியை தேடி தேடி பார்க்கிறா, தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காததும் அவ அடுத்து எதை தேட ஆரம்பிக்கிறா தெரியுமா? கரெக்ட். தண்ணி தேடி கிடைக்கல, அடுத்து அவ எதை தேடுறா தெரியுமா? நிழல். கரெக்டா சொன்னீங்க. நிழலை தேடுறா, நிழலை தேடுறா. அவளுக்கு நிழல். வனாந்திரத்துல ஒரு செடி இருக்கு, ஒரு செடி இருக்கு. ஆமே, வனாந்திரத்துல மேக்சிமம் என்ன செடி தெரியுமா இருக்கும்? கள்ளி செடியில ஏது நிழல். ஆனா அவளுக்கு நிழல் உண்டாகிற ஒரு செடி இருக்கு. அது என்ன செடின்னு அங்க மென்ஷன் பண்ணப்படலை. ஒரு செடி இருக்கு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், சில காரியத்தை நீங்க எதிர்பார்த்து நடக்கலையா, உடனே இமீடியட்டா வெயிட் பண்ணுங்க. இமீடியட்டா நீங்க சாகாம இருக்கணும்னா எதை தேடணும் தெரியுமா? நிழலை தேடணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நான் தண்ணி தேடுறேன், எனக்கு கிடைக்கல. என்ன ஆயிட்டு இருக்கிற? செத்துட்டு இருக்கிற. வெயிலின் தாக்கம் டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு. பிள்ளை செத்துருவான். பிள்ளை அவளுக்கு தெரிஞ்சிட்டு பிள்ளை செத்துருவான். உடனே தண்ணி ரெண்டாவது. முதல்ல அந்த பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? நிழல். கதிர் ரெண்டாவது. முதல்ல ரூத்தே உனக்கு தேவை நிழல். ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு தேவை இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உனக்கு தேவை நிழல். நிழல். ஹல்லேலூயா. ஆகார் பையனை செடிக்கு கீழே கொண்டு விட்டா, அவருடைய கிருபை நம்மை செட்டையின் கீழே கொண்டு வந்து விட்டுச்சு. செடியின் கீழே
அடைக்கலமா இருந்தவனுக்கு வாழ்வு கிடைக்கும்னா, செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே 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 நல்ல கரங்களை சட்டி ஆமென். அந்த வனாந்தர வெயிலின் தாக்கத்தில் இருந்து, அதாவது ஆகாரே எப்படியும் பிள்ளை என்னதான் போறான், சாக தான் போறான். உன் நம்பிக்கையின்படி, உன் சூழ்நிலையின்படி எப்படியும் பிள்ளை சாக தான் போறான். நீ வெயில்ல போட்டா அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள்லாம் பிரசங்கிங்களா? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். கரெக்டாக சில வார்த்தைகள் நம்ம வாயில வராட்டாலும் நீங்க கரெக்டாக அடிப்பீங்க. வெயில்ல போட்டா என்ன ஆயிடுவான்? சீக்கிரம் செத்துருவான். ஆமே, எப்படியும் சாக தான் போறான். அவன் துடிச்சு துடிச்சு சாகணுமா, உடனே சாகணுமா? வெயில்ல போட்டா, அதாவது நம்பிக்கையே இல்லை அவளுக்கு, ஆனாலும் அவனுக்கு ஒரு நிழல் வேணும்னு கொண்டு போய் விடுறா பாருங்க. ஆமே, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவன் இப்போ அவன் எதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் தெரியுமா? அந்த வெயிலின் தாக்கத்துல இருந்து. ஒரு காட்டுல அவ போனானா நிறைய மரங்கள் இருக்கும். இவ தண்ணீரை தேடி அலைகிறா. இல்ல, பிள்ளை நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, மோசமாயிட்டே இருக்கு. போடவன எங்க போடணும்? நேர ஒரு செடி, ஒரு நிழல், ஒரு நிழல். அவன் சில நேரத்தில் நமக்கு கிடைக்கிற நிழல் கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த கொஞ்சத்தை புரியும்படி சொல்லணும்னா, அவ்வளோ பெரிய நைல் நதியில் ஒரு சின்ன நாணல் பெட்டி மோசைக்கு என்று செய்யப்பட்டு வைக்கப்பட்டது போல, இவ்வளோ பெரிய துன்பத்தின் நடுவில் ஒரு கையளவு மேகம்தான் நமக்கு நிழலா இருக்கும். அந்த நிழல் தான் நம்மை சாகாம வாழ வைத்துக் கொண்டே இருக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிழல் அந்த நாணல் பெட்டியை போல வேற சுத்தி பார்த்தா பிரவாகித்து ஓடிட்டே இருக்கு. ஆனா ஒரு சின்ன நாணல் பெட்டி. அதே போல அதுதான் எஸ்ரா 9:8 எஸ்ரா இப்படி சொல்லுகிறா, இப்படி எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அந்த கொஞ்சம் கிருபை கூட நம்மளை ஆமென் சாகாமல் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு அது செய்யலையே இது செய்யலையே. இன்னைக்கு நீங்க தண்ணீர் அண்டையில இருக்கிறீங்களான்னு தெரியாது, ஆனா நிழல்ல இருக்கிறீங்க. நிழல்ல இந்த வனாந்தரத்துல என் மேல ஒரு நிழல் இருக்குது நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் மேல ஒரு நிழல் இருக்கிறது, என் மேல ஒரு நிழல் இருக்கிறது. எனவேதான் இஸ்ரவேலர்கள் கலகம் பண்ணும் போது யோசுவா காலை சொல்றார், கலகம் பண்ணாதீங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வனாந்திரத்தில் இந்த நிழல் விலகாது, அக்னியிலும் இந்த நிழல் விலகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஏசாயா 25:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். 25:4 ஏசாயா, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். ஒரு ஆகார் தெரியுது, பிள்ளைக்கு ஒரு நிழல் தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இப்போ என்ன தேவை தெரியுமா? நிழல் தேவை, நிழல் தேவை. ஹல்லேலூயா. என்னை எங்கேயும் போக விடாம வச்சிருக்கிறீங்களே, உனக்கு நிழல் தேவை. தாவீது கேட்டா சொல்லுவார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல. வனாந்திரத்துல உனக்கு நிழல் கிடைச்சிட்டுனா உனக்கு லைஃப் இருக்குன்னு அர்த்தம். எஸ்ரா 8:9 எஸ்ரா சொல்றாரு, அந்த கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். இப்படி சொல்லி விழுந்து கிடந்து அழும்போது அங்கிருந்த ஒருவன் 10th அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகிலும்
இந்த காரியத்துல இன்னும் இஸ்ரவேலுக்காக அந்த நிழல் இருக்குனாலே ஹோப் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் ஆமென். ஆனா ஆகார் ஹோப்பே இல்லாம நிழல்ல கொண்டு விட்டுட்டு போறான். ஹல்லேலூயா. நம்பிக்கையே இல்லாம நிழல்ல கொண்டு விட்டுட்டு போறான். ஆகாஷ் நிழல்ல பையனை விட்டுட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளை சாகிறத. ஆனா போவாஸ் என்ன சொல்லுவா தெரியுமா? அவர் செட்டையின் நிழலிலே வந்த உனக்கு. ஹல்லேலூயா. வந்த உனக்கு. இந்த ரேமா ரூத்து எது வரைக்கும் கேட்கல தெரியுமா? நிழல்ல வரது வர. ரூத்து பெத்லெஹேம்ல என்ட்ராகும் போது கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மகளே போயிரு. ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுவுமே. இது நகோமி வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரூத்துக்கு நம்பிக்கையை கொடுத்ததா? இருக்கிற நம்பிக்கைய சிலர் வந்து பேசி இருக்கிற நம்பிக்கையும் எடுத்து நம்ம ரூத்தா தான் கிளம்பி வருவோம். ஆனால் நம்மளை ஓர்பாலாக்கிடுவாங்க. அப்படிதான் நம்ம பிளான்ல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பயணித்தாங்க, சேர்ந்து தான் புறப்பட்டு வந்தாங்க. அப்படியே போயிடலாம், பெத்லெஹேம் போயிடலாம். நகோமி ஒரே ஒரு பிரசங்கம். அவன் சில பிரசங்கம் கேட்டால் இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு ஆத்துமா விட்டு இன்னொரு ஆத்துமா பார்த்துச்சு. நான் போனாலும் உன்னைய கொண்டு தான், அவன் வாழ்ந்தாலும். சிலர் அப்படிதான், போனாலும்னா உன்னையும் கொண்டு தான் போவேன். அப்படியா? ரைட்டு. ஹல்லேலூயா. நேரா இங்க வந்தாங்க. அவன் ஒரு நல்ல வார்த்தை கேட்கல. அதாவது அவளுக்கு ஃபியூச்சர் கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வேர்டு கேட்கல. ஆனா அவ அப்படி நிழலுக்குள்ள வரா பாருங்க. அதுக்கப்புறம் அவள் லைஃபே மாறுது. லைஃபே மாறுது. நிழலுக்குள்ள வந்தா முதல்ல நீ வாழ்வதற்கு 4 கதிர் கிடைக்கும். ஆமா, இன்னைக்கும் எப்படி உயிரோடு இருக்கிற இந்த மனாந்திரத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு நிழல் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நிழல். ஊடா ராபா காராபா ஷாத்தாரா ஊடா ராபா ஹச்சரா. அந்த நிழலுக்காக ஸ்தோத்திரம். க்ளோரி க்ளோரி. அந்த நிழலுக்காக, அந்த நிழலுக்காக இந்த எளியவனுக்கு ஒரு நிழலை வைத்திருக்கிறாரு. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை வைத்திருக்கிறாரு. ஊடா ராபா ஷாத்தாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிழல் இருக்குனால, நிழல் இருக்குதுனால புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, லைஃப் இருக்கு. இல்லைன்னா அந்த நிழலை அப்படி விட்டுருக்கலாமே. நம்பிக்கையே இல்லாத தாயார் கூட பிள்ளைய வெயில விடக்கூடாது, பிள்ளைய நிழல்ல விடணும்னு நினைக்கிறாங்க. ஆமே. ஸ்திரீயானவள் மரப்பாளோ. இந்த தாயாருக்கு நீ எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பிள்ளை எங்க விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா? நிழல்ல விட்டுட்டு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைக்கு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம திணறீங்களா? அப்பா சமூகத்துல வச்சிருங்க. அப்பா நிழல்ல விட்டுருங்க. அப்பா சமூகத்துல வச்சிருங்க. என் பிள்ளைக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேனே தெரியல, அந்த நிழல்ல வச்சிருங்க. அந்த நிழல்ல அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்காதே 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 கலங்காதே. காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. அடைக்கலம் கொண்டு ஆபத்து நாளிலே பேசும் தெய்வம் இயேசு. பேசும் தெய்வம் இயேசு. உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். பேசும் தெய்வம் இயேசு. உன்னை
ஆமே. செடியின் கீழே அவள் இஸ்மவேலை விட்டது போல நம்மளை விட்டது செட்டையின் கீழே. ஆனா ஆகார் இஸ்மவேலை விட்டு புறப்பட்டு போனது என்ன மனநலமை பேர் தெரியுமா? இனி நான் என்னைக்குமே இவனை, ஏன்னா அவ நான் பிள்ளை சாக்கிறத பார்க்க மாட்டேன், அவ பார்க்க மாட்டேன்னு போறா. ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போகும்போது எப்படி போறா தெரியுமா? நான் வருவேன், உங்களை நான் எப்படி விட மாட்டேன். திக்கற்றவர்களா ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தால் நான் மறக்க மாட்டேன். அந்த நிழல் தான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. அந்த நிழல் என்னப்பா இருக்கு உனக்கு அப்படி கேட்டா சொல்லுங்க, இந்த மனாந்திரத்துல என் மேல ஒரு நிழல் இருக்கு. இந்த நிழலுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென். தேவனுடைய மன உருக்கத்தை, ஆமென், ஆண்டவருடைய அன்பை இந்த நேரத்தில் நாவில் அதிகமாய் உணர்கிறேன். அந்த நிழல் மட்டும் இல்லைன்னா, இந்த நிழல் மட்டும் இல்லைன்னா, ஹல்லேலூயா, ஒற்றைக்கு விடுகையில் அடுத்து மாறுகை யோரே உடரமலரே அச்சனரே சந்தன கோடே மதி அச்சூடு மதி இயேசு என்றே கர்த்தருக்கு மகிமை. ஆமே. நேரம் அதிகம் போகிறது. ஒன்று ரெண்டு வார்த்தைகளை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆகார் என்ன பண்ற அப்படின்னா, அந்த செடிக்கு கீழே பிள்ளைய விடுறா. அதாவது மொத்த நம்பிக்கையும் ஆகாருக்கு அவுட் ஆகுது. ஆனா இஸ்மவேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அம்மா எங்க போறாங்க நம்புறான் தெரியுமா? எங்க போறாங்க? தண்ணி எடுக்க போறாங்க. ஆனா ஆகாருக்கு தான் தெரியும் தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவனை விடும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் தான் விடுறான். அவளுக்கே தெரியாம, அவளுக்கே தெரியல அடுத்து என்ன நடக்க போகுது. ஆனா இஸ்மவேல் நம்புறான். அவள் விடும்போது இஸ்மவேல் அழல. இஸ்மவேல் அழுதிருந்தா ஆகாருக்கு போயிருக்கவே முடியாது. ஏன் அழலைன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த வேதனையில பெரிய வேதனை தெரியுமா? நம்ம நம்பிக்கை உடைஞ்சு இருக்கும்போது நம்மளை நம்ம கூட இருக்கிறவங்க நம்புவாங்க தெரியுமா? அதே போல வலி. எங்க அப்பா எப்படியாவது ஃபீஸை கட்டிடுவாரு, எங்க அம்மா இதை செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க உடஞ்சிருப்பாங்க, எதுவுமே முடியல, எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நம்மளை நம்பி தூங்குவாங்க பாருங்க. அந்த பெயின் இருக்கு தெரியுமா? அதே அந்த வலி அதெல்லாம் தான் இவ்வளவு அப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குது. இவளுக்கு அழுதே ஆகணும். இவ என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெயில விட்டுட்டு போயிருந்தா ஒருவேளை இவ பார்வையை விட்டு விலகிறதுக்கு முன்னாகவே அவன் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா? செத்து போக வாய்ப்பு இருக்கு. நிழல்ல விட்டுட்டு போறான். ஆகாரே, நீ என்ன சொல்லி அழுத? பிள்ளை சாகிறத நான் பார்க்க, நீ பார்க்க மாட்டேன். இந்த வேர்டு தான் இன்னைக்கு காலைல. ஆமா, இந்த வேர்டு தான். அவன் என்ன சொல்லி எழுதா? பிள்ளை பார்த்தாளா? இல்ல. பிள்ளை எவ்வளவு வருஷம் இருந்தான்? எவ்வளவு வருஷம் இருந்தார் இஸ்மாயில்? ஆதியாகமம் 25:17. இஸ்மாவேலின் வயது 137. போதும். சில நேரத்தில் அழுகையில நம்ம வாயிலிருந்து சில வார்த்தைகள் ஆண்டவர் விழ வைப்பார். என் பிள்ளை வெட்கப்படுறத நான் பார்க்க மாட்டேன். ஆமென்.
உடைந்து அழும்போது நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் அங்கீகரிச்சு இன்னைக்கு இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற உள்ளமே சொல்லு, இதை நான் பார்க்க மாட்டேன், இது இப்படி நடக்கிறது நான் பார்க்க மாட்டேன், பார்க்க விட மாட்டான். தாவீது ஜெபிக்கிறான், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதே. ஆகாரே, நீ என்ன சொல்லி எழுத? பிள்ளை சாகிறதா பார்க்க மாட்டேனே. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா போயிட்டு, அந்த அம்மா என்னெல்லாம் பார்த்துட்டு போச்சு தெரியுமா? பிள்ளைகளையும் பார்த்துட்டு. ஆகாருக்கு எருசலேம் வாழ்வெல்லாம் கிடையாது, ஆனா பிள்ளைகளின் வாழ்வை பார்த்துட்டு அவ கடைசி வர எதை பார்க்க கூடாதுன்னு அழுதாலும் அவ கண்கள் அதை பார்க்க விடல. எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்கள் நடந்துரும் தான் தோணுது, ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல. ஐயோ, என் கண்ணு இப்படி பாத்திர கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல. என் ஆண்டவர் ஆகாருக்கு இதை செய்வார் என்றா ஆபிரகாமின் சந்ததிக்கு அதிகமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்துல, அவள் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு. அவ தூரத்துல போறது எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, இவ சத்தம் போட்டு அழுறது யாருக்கு கேட்டக்கூடாது? பிள்ளைக்கு கேட்டக்கூடாது. மறைஞ்சிருந்து அழலாம். இந்த கூட்டத்தில் இருந்து யாருக்கும் தெரியாம அழுதுட்டு போயிடலாம். ஆனா வந்து சத்தம் போட்டு அழுத எல்லாருக்கும் என்ன ஆகும் தெரியுமா? கேட்கும். இந்த சத்தம் போட்டு அழுறா அப்படின்னா, அதான் சொல்லல, சில அழுத்தங்கள் வந்து அழுதால் தான் தீரும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஓடி போய் உட்கார்ந்துருங்க. சத்தமிட்டு இவ அழுதா. இவ சத்தமிட்டு அழும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை. ஆமென். இவ அழும்போது ஆண்டவர் ஆகாருடைய பையன் அழுறத கேட்டாராம். ஆமென். ஆண்டவர் கண்ணீர்கள் ஒரு மதிப்பே இல்லையா ஆண்டவரே? இவ சத்தமிட்டு அழுதான். ஆகாருடைய பையன் அழுதது எப்போ நமக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தர் சொல்லலைன்னா தெரியாது. ஆமென். நிறைய கண்ணீர் வந்து ஆகாரின் கண்ணீர் தான். நிறைய கண்ணீர் வெளியே தெரிகிற கண்ணீரும் உண்டு, வெளியே தெரியாத கண்ணீரும் உண்டு. ஆகார் அழுறது தான் நமக்கு தெரியும், இஸ்மவேல் அழுறது தெரியாது. அநேகர் அழுறது வெளியே தெரியாது. ஆனா அவங்க எங்க இருந்து அழுறாங்க தெரியுமா? நிழல்ல இருந்து அழுறா, எங்கேயோ இருந்து அழுறா. ஆமே. நிழல்ல இருந்து, ஆண்டவர் பாதத்திலிருந்து யாருக்கும் தெரியாம நீங்க வடிக்கிற கண்ணீர் இருக்கு பாருங்க, அதை கேட்டா. இஸ்மவேல் சத்தமிட்டு அழல. இஸ்மவேல் எங்க விட்டுட்டு போனாரோ அங்க இருந்து அம்மா போன டைரக்ஷன்லயே பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் டைம் ஆச்சு, வரல. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆனா ஆகார் சத்தமிட்டு அழுறா. கொஞ்சம் பக்கத்துல வந்தாலே எல்லாருக்கும் கேட்கும். ஒருத்தி கேட்கறது மாதிரி அழுறா, இன்னொருத்தன் கேட்க கூடாதுன்னு அழுறான். ஆனா கர்த்தருடைய காதுக்கு எது கேட்டது தெரியுமா? கேட்க கூடாம ஒருத்தன் அழுறான் பாருங்க. அது அர்த்தம் என்ன? உன் மனதின் குமுறல் கூட அவருக்கு கேட்கும். உன் கண்ணீர் துளி அவருக்கு கேட்கும். உன் வேதனை அவருக்கு கேட்கும். அதுதான் தாவீது சொல்றார், என் ஆவி என்னில் தியங்கும் போதே நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகார கூப்பிட்டு கேட்கிறோம், உனக்கு என்ன சம்பவித்தது? மார்த்தாள் மரியாள்கிட்ட கேட்பார். மரியாள் வந்து பாதத்துல விழுந்து அழுததும் கர்த்தர் என்ன கேட்பார் தெரியுமா? அவனை எங்கே? இந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவருக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன சம்பவித்தது, எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஆபிரகாம்கிட்ட அவளை அனுப்பி விடுன்னு சொன்னதே நம்மால் தான். ஆபிரகாம்கிட்ட நீ ஒன்று பண்ணு, அவளை என்ன பண்ணு, அனுப்பி விடு. எல்லாம் அண்டர் கவுண்டர்ல வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு, மகளே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவர் வந்து செய்கிற சில காரியம். இந்த இடத்துல ஆகாரே உன் கண்ணீரை நான் கண்டேன்லாம் சொல்லவே இல்லை.
பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை நான் கேட்டேன். அவன் அழுறது எனக்கு கேட்குது அப்படிங்கிறார். ஆண்டவரே, அவன் அழுதது உங்களுக்கு கேட்குதுன்னா நீங்க எங்க போயிருக்கணும்? அவன்கிட்ட தான் ஆண்டவரே போயிருக்கணும். ஏன்டவரே அவகிட்ட வந்தீங்க? இது வேதனை மேல வேதனை இல்லையா? நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு காரியத்துக்கு அழுதுட்டு இருப்போம். நம்ம கிட்ட வந்துட்டு அங்க பாரு உங்கள்கிட்ட ஆராதிப்பா பாரு, அவ அழுற சத்தம் எனக்கு கேட்குதுன்னு கொண்டா நான் உங்கள்கிட்ட எதாவது கேட்டானா? நீங்க போங்க ஆண்டவரே. ஆமே, நம்ம அழுகுதே அவருக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு, ஆகாரே, உன்னை அழைத்தது உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கல்ல, உன்னை கொண்டு அவன் கண்ணீரை துடைப்பதற்கு. இந்த ஆகாருக்கு இப்போ உண்மையில ஒரு திராணியும் கிடையாது, ஒரு திராணி இல்லை. பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட அந்த அம்மாக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. ஆனா கர்த்தருடைய அழைப்பை பார்த்தீங்களா? செடிக்கு கீழே பிள்ளை அழுது இவ கிட்ட வந்து நிக்கிறாரு. ஆமே, உன் கண்ணீர் இன்னும் மாறல, ஆனா திரும்ப திரும்ப கர்த்தர் உங்க கிட்ட வர்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கொண்டு அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல ஆகாரே, ஆகாரே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்ல, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் யார் பட்சத்துல நிக்கிறார் தெரியுமா? ஆகாரின் பட்சத்துல நிக்கிறார். அழுகிறவன் பட்சத்துல கர்த்தர் நின்று அநேக கண்ணீரை துடைக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறைக்கு இதுவரை ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு என்ன மேட்டர்னே தெரியல. ஆனா இப்போ அந்த மேட்டரை உள்வாங்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. இவளுடைய கதறல் சத்தம், இவளுடைய சத்தம் அதிகமான போது இப்ப யார் கண்ணில் கண்ணீர் வருது தெரியுமா? பிள்ளையும் அழ வைக்கிறார். ஏன்னா அந்த சில நன்மை எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறைக்கு கர்த்தர் உணர்த்தணும். ஆமா, இல்ல நீ இருமான்னு சொல்லிட்டு நேர போய் அழ ஆரம்பிச்சதும் அந்த துறவை காட்டி தண்ணி, துறவு அங்கதான் இருக்கு. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, துறவு அங்கதான் இருக்கு. ஆமே, துறவு இருக்கு. அல்ல, ஆனா சில வேல்யூ வந்து தலைமுறை உணரணும். இதுக்கு பின்னாக என்ன இருக்கு? கண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீருக்கு பின்னாக கண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீருக்கு பின்னாக உடரபா சந்தனலரபா கடரா அந்தராலராதராலராடராலரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? துக்கம். ஆகாருக்கு கண்ணீர். ஆமென். ஆபிரகாமுக்கு துக்கம், ஆகாருக்கு கண்ணீர். பையன் இஸ்மவேலுக்கும் அந்த பெயின் என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது, அந்த வலி என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. அவன் எப்படி வளர்ந்தான் தெரியுமா? வல்லவனாய் வளர்ந்தான்னு பைபிள்ல இருக்கிறது. ஒரு அவன் இந்த நன்மை எனக்கு எப்படி கிடைச்சது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைச்சது? இந்த தண்ணீருக்கு பின்னாக என்ன இருந்தது? கண்ணீர் இருந்தது. சில நேரத்தில் நம்ம தலைமுறைக்கு அந்த அனுபவம் வராது. அதனாலதான் நம்ம தலைமுறைக்கு என்ன செய்ய சொல்லுவார் தெரியுமா? அதை சொல்லு அப்படிம்பார். ஆனா சில நேரத்தில் தலைமுறையை அந்த பாதையில தான் கொண்டு வருவார். ஈசாக்கு பலி செலுத்துன்னு சொல்லுவார் பாருங்க. ஆமே, அது வரைக்கும் அந்த ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு தேடுனானா? இல்லை, தலைமுறையும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும். இவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்போது தாயார் கண்ணுக்கு கொஞ்சம் தூரமா போய் இப்படி மறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. டைம் போயிட்டே இருக்குது. தாயார் வரவே இல்லை. நிழலுக்கு கீழே இருக்கிறான் பாருங்க. ஆமென். அவன் இப்ப திரும்ப அழ ஆரம்பிக்கிறான். இவனை மட்டும் வெயில விட்டு போயிருந்தா இவனுக்கு அழுவதற்கு கூட ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏற்கனவே தண்ணி இல்லாம டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கிறான். ஸ்ட்ரென்த் போயிட்டே இருக்கு. அப்படியே வெயில விட்டுருந்தா அப்படியே சுருண்டு விழுந்திருப்பான். அவனுக்கு அழுவதற்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை. இன்னைக்கு நீங்க அழுறீங்கன்னா பலத்தின் மேல நீங்க பலம் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆமே, ஆமே. 5 நிமிடத்துல சொல்லி முடிக்கிறேன். இப்ப கர்த்தர் விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் அழுத யாக்கோபிட்ட கேட்பார், உன் பேர் என்ன? டீட்டெயிலா நீ சொல்லணும். விசாரிக்கிறார்னால அர்த்தம் என்னன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் உனக்கு என்ன சம்பவித்தது சொல்லு. நம்ம சொல்ற விஷயத்துல யார் மாதிரி இருக்கணும் தெரியுமா? பார்வோன் மாதிரி இருக்கணும்.
யார் மாதிரி இருக்கக்கூடாது தெரியுமா? நேபுகாத்நேச்சர் மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பார்வோன் மாதிரி இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையான, ரெண்டு பேரும் என்ன பார்த்தாங்க? சொப்பனம் பார்த்தாங்க. அடுத்த நாள் பார்வோன் ஏறி உக்காந்து இருக்கிறார். எல்லாரையும் கூப்பிடுறார். கூப்பிடும்போது தான் கண்ட சொப்பனத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்றார். சொல்லும்போது பானபாத்திரங்கள் சொல்கிறோம், ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி யோசேப்பு கொண்டு வந்த போது யோசேப்பு கிட்ட எப்படி சொல்லியிருக்கலாம் தெரியுமா? நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லி. இல்லை, அவன் கிளியராக என்ன பார்த்தானோ அப்படி டீட்டெயிலாக ரெண்டு சொப்பனத்தையும் சொல்கிறார். இப்படி தான் விசாரிக்கிறவர்கிட்ட சொல்லணும். நேபுகாத்நேச்சர் எப்படி சொப்பனம் பார்ப்பாராம், வந்து உட்காந்து நான் இந்த சொப்பனத்தை நீங்கள் தான் சொல்லணும். சில ஜெபத்தை பார்த்துறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு என் வாயில் நான் கேட்பதற்கு முன்னமே நீர் அதை என்ன சம்பவித்தது விஷயத்தை சொல்லு. ஏன் விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறோம் தெரியுமா? நம்ம விஷயத்தை வேற எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம். பார்வோனை பாருங்க, விஷயத்தை கூட இருந்த எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறமும் யோசேப்பு வந்தபோது டீட்டெயிலாக சொல்கிறோம். யோசேப்பு யாருன்னே தெரியாது. யோசேப்பை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் யோசேப்பு வந்து ஒரு அருவருப்பானவன். ஏன்னா எபிரேயர் வந்து எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவங்க. அப்படிதான் ஒரு ஆனாலும் சொல்யூஷன் கிடைக்கும்னதும் பார்வோன் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறா பாருங்க. இந்த நேபுகாத்நேச்சர் மாதிரி அதையும் நீங்கள் தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும். இப்படியே இல்லைன்னா உங்கள் எல்லாரையும் கொல்லுவேன். நம்ம என்ன தீர்மானிப்போம்? இல்லைன்னா நான் ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேன். நம்ம வந்து நீ ஆண்டவர்கிட்ட ஓப்பனா என்ன சம்பவித்து இப்படி கேட்குறாருனாலே நம்ம அவர்கிட்ட மனம் திறந்து பேசணும்னு தானே விரும்புகிறார். சும்மா இருந்து அழுதுட்டு போகுது. என்ன சம்பவித்தது? அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? உன் பேர் என்ன? ராஜாவானவர் உங்ககிட்ட இல்லையோ? இப்படியெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன, எங்கே, ஏன் அழுற, ஏன், என்ன, எங்கே, இப்படியெல்லாம் கேட்குறாருன்னா நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்க. யாக்கோபு எல்லாம் சொன்ன பிறகு அழுதான். அழுது கெஞ்சின போது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அது போல விசாரிக்கிறவர் இடத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, அவள் கண்களை கத்த திறந்த போது அவர் ஒரு துறவை கண்டார். வேதம் சொல்லுகிறது, அவள் போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. 18வது வசனம், நீ எழுந்து எழும்ப பண்ணுகிறார். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல எப்பவுமே இருக்க விட மாட்டார். அதை உருவ கடந்து அதை நீரூற்ற ஆக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். இந்த காலை வேளையில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இது ஒரு பயணம். இந்த பயணம் தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். ஆனா தீர்மானமா இருங்க. நான் ஆபிரகாம்கிட்ட அழக்கூடாது, ஆண்டவர்கிட்ட தான் அழணும். நான் ஏசாட்ட அழக்கூடாது, ஆண்டவர்கிட்ட தான் அழணும். நான் எல்கானாட்ட அழக்கூடாது, நான் ஆண்டவர்கிட்ட தான் அழணும். ஆமே ஆமே. கண்ணீரை துருத்தியில் எடுத்து பதில் தருகிற தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று அந்த அலைச்சல்களை அறிந்தவர் இந்த பாடலை சேர்ந்து பாடி என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த வீழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே சொல்லுங்க, என் அலைச்சல்களை என் கண்ணீரையோ ஆமென், என் அலைச்சல்களை என் கண்ணீரையோ க்ளோரி, என் கண்ணீரனைத்தையோ
அலைச்சலரே என் கண்ணீரை எல்லாம், என் கண்ணீர் அனைத்தையோ, என் கண்ணீர் அனைத்தையோ நீ சத்தமிட்டு அழுவது உன்னை கண்ணீரை துடைக்கிற கருவையாய் மாற்ற வைக்கவே. நான் பயப்படும் நாட்களில், நான் பயப்படும் நாட்களில் ஆமென் நச்சத்தின் நேரத்தில் எனக்காக யாவையோ, எனக்காக யாவையோ செய்து முடித்த இருக்க குறை ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு இந்த நிழல் எல்லாமா கொண்டு வந்திருக்கிறார். இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை உண்டு சகோதரா, இன்னும் நம்பிக்கை உண்டு. மறுபடியும் சொல்லுங்க, எனக்காக யாவையோ தகப்பன் இருக்க, எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் தகப்பன் இருக்க. ஆமென் நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. ஆமென் நீங்க என் கூட இருக்க பயம் இல்லப்பா. நல்ல கையை தட்டி, நான் பயப்படும் நாட்களில், நான் பயப்படும் நாட்களில் ஆமென் அச்சத்தின் உம்மை சார்ந்து நிற்பேன். நான் பயப்படும் ஹல்லேலூயா ஜீசஸ். சொல்லுங்க, என் அலைச்சல்களை, என் அலைச்சல்களை, என் கண்ணீரையோ ஆமென் glory. ஆமென் என் கண்ணீரை ஆமென் என் கண்ணீர் அனைத்தையோ ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் நிழலுக்காக நன்றி, நிழலுக்காக நன்றி. ஆகாரம் போல விட்டுட்டு போயிட மாட்டீங்கப்பா. ஆமென் நன்றி. நீ எழுந்து போ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஆகார் துருத்தியில தண்ணி எடுத்துட்டு அழுதுட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட தூரமா போய் 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 மறைஞ்சு போயிட்டா. இவன் பார்த்துட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு சின்ன ஷேடோ தெரியுது, யாரோ வர்றது போல தெரியுது. அப்படியே துருத்தியை தூக்கிட்டே வரா. வரும்போது ஆகார் முகத்துல சிரிப்பு. அழுதுட்டு இருக்கிற பிள்ளைக்கு கிட்ட வந்து அந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கிறா. நம் ஆண்டவர் வருவா. ஹல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற உன்னிடத்தில் அது வரைக்கும் இஸ்மவேலே அந்த நிழல்லே இருந்துரு. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அந்த நிழல்லே இரு, நிழல்லே இரு, நிழல்லே இரு. உன் கண்ணீர் வற்றுவதற்குள்ளாக, உன் கண் அடைவதற்குள்ளாக உனக்கான துருத்தி நிரப்பப்பட்டு உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். உனக்கான துருத்தி நிரப்பப்பட்டு உனக்கான துருத்தி நிரப்பப்பட்டு
அது உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். 2 கைகளை உயர்த்து. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, நான் நம்புவேன். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உங்க இருதயத்துல இருந்து இந்த நிழல்ல வச்சிருக்கிறீங்க. காலியான துருத்திய என் கண்ணை விட்டே தூக்கிட்டு போயிட்டான். அந்த துருத்தி நிரப்பப்பட்டு அவள் எழுந்து துறவை கண்டு துருத்தியை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். துருத்தியை நிரப்பி ஹல்லேலூயா. ஆமென். துருத்தி நிரப்பப்படும். நீ நிழல்ல இருந்து அழுற பாரு. துருத்தி நிரப்பப்படுது. உனக்கான துருத்தி நிரப்பப்பட்டு உனக்கே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. துருத்தி நிரப்பப்படும். இந்த கண்ணீர்லாம் நம்முடைய கண்ணீர் அவர் துருத்தியை நிரப்பும் போது அவருடைய தண்ணீர் நம் துருத்தியை நிரப்பும். துருத்தி நிரப்பப்படும். எஸ், நிழலுக்காக நிழல தான் விட்டு இருக்கிறார். இல்லைன்னா அழுவதற்கு கூட நமக்கு ஸ்ட்ரெங்க் இருக்காது, அழுவதற்கு கூட பலன் இருக்காது. இன்னைக்கு கண்ணீரோடு நீ எங்க நிக்கிற தெரியுமா? அந்த துறவின் பக்கத்துல, அந்த பெனியேல்ல. ஓ, தேவ சமூகத்துல உன் அடையாளம் மாறும், உன் வாழ்வாதாரம் மாறும், உன் எதிர்காலம் மாறும். பகைஞர் மேல் உன் வாய் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே நன்றி. கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து இந்த துறவின் அருகே, இந்த யாபோக் காற்றின் கரையில, தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசன்னத்துல எங்களை பயணிக்க வைக்கிற பாதைகளுக்காக நன்றி. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ கடந்து, சைட்ல எல்லாம் போக முடியாது, உருவ கடந்து நீங்க அதை கடப்பீங்க. பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியில கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக